மா சமையல் ஆரம்பிச்சாச்சா? என்ன குழம்பு? வாங்க வாங்க, எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். எல்லாரும் தூங்கி எந்திரிச்சாச்சா? நான் இப்போத்தே எந்திரிச்சேன், லேட்டாத்தேன். வீட்டுக்காரரு என்னவோ வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு, என்ன வாங்கி வச்சுட்டு போயிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? மீன் எடுத்து வச்சுட்டு போயிருக்காருங்க. ரொம்ப நாள் ஆச்சு. மீன் நான் அடிக்கடி சமைக்கவே மாட்டேன். ஏன்டா பிள்ளைய அவ்வளவா விரும்பி சாப்பிடாதுங்க. நண்டை உண்டெல்லாத்தையும் சாப்பிடுங்க, பொரிச்சு கொடுத்தேன். இது என்னது? இது இது என்ன மீன்? இது அது நெத்திலி மீனுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது நெத்திலி மீன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. நல்லா கட்டுப்பு. இது நெத்திலி மீன் தானுங்க. ஆமாம், இது நெத்திலிதே. இன்னொரு மீன் வாங்கியிருக்காரு. இது என்ன மீன்? மீனாக வாங்கி தள்ளிட்டு போயிருக்காரு. இது என்ன மீன் தெரிலங்க. நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூடை மீன் இருக்குது, சூடை. அது மட்டும் நல்லா தெரியுது, வேறு ஒன்றுமே தெரியல. தள்ளுப்பு நல்லா வெளிச்சத்தோட காட்டி சொல்லுப்பு அப்படின்னு காட்டுப்பு. இது என்ன மீன் எனக்கு தெரியலை. இது மட்டும் சூடைன்னு தெரியுது, சூடை மீன். இது சூடை மீன். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இனிமேத்தே வைக்க போகிறேன். நல்லா குளிச்சுட்டு இப்போத்தே பார்த்தேன். நீங்கள் என்ன குழம்பு வச்சியே, என்ன சமைச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏத்த ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக கறிபுளி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக குதூகலமாக இருங்கப்பா. நான் சமைக்கிறேன், சமைச்சு பிள்ளைகளுக்குன்னு சாப்பாடை போடுறேன். மணி ஆகிப்போச்சு, ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. இன்றைக்கி இப்போ கடையில் தோசை இட்லி வாங்கி சாப்பிட்டு இருக்குது. ஒரு நாள் 2 நாளைக்கு தான் லீவு. அந்த 2 நாள் லீவுலையும் சேர்த்து தூங்கி எந்திரிப்பேம்மா. அப்போ தான் ரெஸ்ட் இருக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்தா தானே மறுபடியும் ஓடி உழைக்க திரும்பி வரும். என்ன நான் சொல்கிறது? சரி, என்ன சமைக்கட்டுமா? எங்கள் சில இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு புண்ணிய வேலைக்கு போயிட்டாரு. லைக்கு போட்டுக்கத்தே, லைக்கு போட்டுட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் இன்றைக்கி முனியமாட்ட சொல்லுங்கள். முனியமாக உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு கிடக்கணும் அதேமாதிரி நீங்கள் எனக்கு சொல்லுங்கத்தே. பாசம் இருக்கிற ஆத்தாமா இருக்க, பாசம் இருக்கிற சகோதர சகோதரியே, முனிமா மேலே பாசம் இருக்கிறவங்க சொல்லுங்கத்தே. வா, லைக்கு போடுங்க. நான் குழம்பு வைக்கிறேன். எப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரணும். போட்டே இப்போ நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. போடுந்தியா? என்ன பாரு. ம்